கூட பொறுமையா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு அதே நேரத்துல உங்க கோவத்தையும் வெளிப்படுத்துற அந்த தன்மை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஆமாமா, நீங்க உங்க அந்த கோவத்தை வந்து நாகரிகமா சொல்லுவீங்க. எங்க பாரு இது தப்புங்கிறதையும் உங்க கோவத்தையும் இதுவா இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை. அத வந்து ரொம்ப நாகரிகமா சொல்றது வந்து நீங்க சொல்ற மெத்தட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆ. அதே நேரத்துல உங்க லைவுக்கு வர்ற எல்லாத்துக்குமே ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி யாரையுமே டிஸ்கரேஜ் இல்லாம உங்களை ரொம்ப அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது நல்ல சிந்தனையோட லைவ் போடுறவங்க மத்தியில நீங்க முதல் இடத்துல இருக்கீங்க. உண்மையில உங்களை பாராட்டணும். ஓ நல்ல விஷயம் அது. மை காட்! தேங்க் யூ சோ மச் கண்டிப்பா ஆதவன். கண்டிப்பா. அதாவது அதுல இந்த அறிவியல் வளர்ச்சிங்கிறது வந்து ம். என்ன சொல்றது எல்லாரும் எப்படி எப்படியோ பயன்படுத்துறாங்க. ஆனா நீங்க லைவ் போட்டா கூட அதுலயும் வந்து ஒரு சமூக சிந்தனையோட அந்த ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வைக்கிறீங்க பாத்தீங்களா? ம். உண்மையிலே ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓ மை காட்! நிஜமாவா? கண்டிப்பா 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 நிஜமாவா? கண்டிப்பா. இல்ல கண்டிப்பா இருக்குதுல்ல. அதாவது அது அத நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க அப்படி நடத்தினா கூட உங்க அந்த ஸ்பீச் வந்து அந்த சமூக சிந்தனை அங்க ஒளிஞ்சுட்டு தான் இருக்கு. அது அப்பப்ப வெளிப்படுது. ஓ அந்த எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்புங்கிறத நீங்க சுட்டி காட்டுறீங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆ. அது அது உண்மைதானே இல்லையா? அத ம். வந்து யாரும் மறக்க முடியாது இல்லையா? ம். மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எக்ஸாக்ட்லி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா பேசுறவங்களுக்கும் பதில் சொல்றவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. லைவ் நிகழ்ச்சி நடத்துறது அவங்க அவங்க விருப்பமா இருந்தா கூட ம். அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதாவது ஒரு பெண்கள் வந்து வீட்டு வேலை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடமெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லைவ் நிகழ்ச்சி நடத்தி அதுலயும் சம்மந்தம் இல்லாத நிறைய பேர் நிறைய பிளாட்ஃபார்ம்ல ஒரு எல்லாத்தையும் சமாளிச்சு அது வெற்றிகரமா நடத்தி கொண்டு போறதுங்கிறதுலாம் வந்து பாசிபிள். பட் ஆனா நீங்க வெரி கிரேட். எங்கேயும் எதுலையும் தடமாறாம உண்மையிலேயே நியாயமா என்னவோ நேர்மையா என்னவோ அழகா எல்லாத்தையுமே நல்லா அன்போட அரவணைச்சு போறது ரொம்ப மகிழ்ச்சி. ஓ மை காட்! தேங்க் யூ சோ மச் ஆதவன். இப்படி இவ்ளோ தூரம் என்னோட நம்ம சேனல் இப்படி எனக்கே தெரியாது. இல்ல உண்மையில இல்ல அது அது பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம முடிஞ்சது வரைக்கும் உங்களால முடிஞ்ச ஒரு என்னென்ன மறைமுகமும் என்னென்ன நீங்க சொல்ற ஒவ்வொரு டாபிக்குமே அதுல ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும். ம். அதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ம். கண்டிப்பா. ம். ம். அது எக்ஸாக்ட். வந்து நம்ம உணர வேண்டிய விஷயம் தான். அது எஸ். புரியுது நமக்கு. புரிஞ்சவங்களுக்கு புரியும். ம். அதுக்காக சில பேத்துக்கு புரியலன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எஸ், இல்லையா? எஸ், எஸ். பலதரப்பட்ட என்ன மக்கள் வருவாங்க. திஸ் இஸ் கண்டிப்பா மீடியா. கண்டிப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் ஆஃப் செட்ல இருப்பாங்க. வருவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் உங்க பேட் பதில் கமெண்ட் பிடிக்கணும்னு அவசியம் போடுறவங்க இல்ல. ஆனா ஏன் உங்க தெரியுமா? பதில் எனக்கு ஆதவன், ரொம்ப பிடிக்கும். ஆதவன் சொல்லுங்க. பேட் கமெண்ட் ஏன் தெரியுமா போடுறாங்க? ம், ம். ஏன் தெரியுமா மேக்ஸிமம் போடுறாங்க? அவங்க லைஃப்ல அவ்ளோ ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. சைக்கிராட்டிக்கல் மட்டும் கிடையாது. ஏதாவது ஆமா. இழந்திருப்பாங்க. சோ ஏதாவது அந்த கோபம், ஏதாவது வன்மம் எல்லாத்தையும் இங்க கொட்டி தீர்த்துக்கிறாங்க. ப்ராப்ளம் வந்துட்டு